வணக்கம். சோபா பில்டர் அண்ட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இப்போ நம்ம வந்திருக்க இடம் அப்பன் திருப்பதி. கரெக்டாக வந்து இந்த மெயின் ரோட்டில் இருந்து அப்படி உள்ளே வர போகிறோம். இது வந்து விஸ்டா எலிகண்ட் வில்லாஸ் அப்படின்னு சொல்லி 3BHK வில்லாஸ். டோட்டலாக அதில் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் ஒரு 7 வீடு, பில்டிங் ஃபுல்லாகவே நார்த் அண்ட் சவுத் அப்படின்னு கட்டி பிரமாதமாக முடிச்சிருக்காங்க. அது அந்த ரோட்டில் வந்து ஒரு 4 வீடுமே, இந்த சைடில் ஒரு 3 வீடு ரொம்ப பிரமாதமாக கட்டியே முடிச்சிட்டாங்க. ஃபுல்லாக எலிவேஷன் எல்லாமே சைட்லேருந்து பார்த்தோம்னா கிரானைட்ஸ் ஃபுல்லாக. அது மேலே கிரவுண்ட் ஃப்ளோர் அண்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அதில் வந்து கார் பார்க்கிங். நமக்கு வந்து சரௌண்டிங்கில் ஒரு பெரிய வண்டி நம்ம இனோவா இதெல்லாம் நிப்பாட்டிக்கலாம். அண்டு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், முன்னாடி இந்த கார்டன்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பிளான்ட் டூரேஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. மொத்தம் அதில் வந்து 30 வில்லாஸ் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்காங்க. சரௌண்டிங்லேயும் ஃபுல்லாகவே இடம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி டோட்டலாக அதில் 8 வீடுகள் முடிச்சிட்டாங்க. அந்த பின்னாடியும் அங்கே சரௌண்டிங்கில் தெரியுது 8 வீடுகள் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இதில் வந்து பின்னாடி சைடில் வந்து இடமும் இருக்குது. இதில் வீடுகளாக அடுத்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த பின்னாடி இருக்கிற அந்த 4 வீடுகள் ஃபுல்லாகவே சரௌண்டிங் எல்லாமே. இது ரோடுமே அழகாக ரொம்ப தார் ரோடு, 33 அடி தார் ரோடு போட்டிருக்காங்க. இதோடது 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா இங்கே வல்லபாய் ஸ்கூல் வந்து இதுலேருந்து நியர்லி பக்கத்துலேயே இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே காவல் நிலையம், அப்பன் திருப்பதி காவல் நிலையம் இருக்குது. மாட்டுத்தாவணிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 கிலோமீட்டர் தான் வரும். மாட்டுத்தாவணிலேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நியர்லி ஒரு 15 கிலோமீட்டரில் இந்த இடத்துல வந்து அடைஞ்சிடலாம். அழகர் கோயில் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்லேயே வந்து இருந்துருது. ஃபெசிலிட்டிஸ் வந்து பக்கத்துலேயே அழகர் கோயில் ஒரு 7.5 கிலோமீட்டர், மீனாட்சி அம்மன் கோவில், அடுத்து ஹைகோர்ட், அதுவுமே இங்கேருந்து ஒரு 7.5 கிலோமீட்டரில் ஹைகோர்ட் இது வந்துடுது. இந்த மேலே எலிவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லி ஃபினிஷ்டு ஏரியா. ஃபஸ்ட்டு பில்டிங்கே இதுதான். ஃபுல்லாக எல்லாம் எலிவேஷன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக டைல்ஸ், முன்னாடி இருக்கிற கிரானைட் எலிவேஷன், பால்கனியில். ஸோ அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரொம்ப அருமையாக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து விஸ்டா அந்த 3 பெட்ரூம் 3BHK. இதுக்கப்புறம் இப்போ ஸ்டெப்பில் வந்து ஃபுல்லாகவே கிரானைட் தான். இங்கே வந்து நமக்கு வந்து கார்டன் போடுற மாதிரி ரொம்ப அருமையான ஒரு பிளேஸ் வந்து தனியாக எழுதியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம கார் பார்க்கிங். இப்போ அப்படியே நம்ம ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகுறோம். தலைநிலை ஃபுல்லாகவே டீக் டோர், பக்கா ஃபிட்டிங்ஸோட, காஸ்ட்லி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்கா டீக் டோரு. அடுத்து நம்ம அப்படியே சரௌண்டிங்கில் வந்தீங்கன்னா டிவி, வார்ட்ரோப்லாம் வைக்கிற மாதிரி ஹால் வந்து ஒரு 22க்கு 14.25 ஹால், ரொம்ப பிரமாதமாக. அடுத்து மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட்டு ஃபேனு, சீலிங், அண்டு ஹால்லையுமே ஒரு ஏசி, எல்லாமே சோபா செட்டிங்லாம் லேட்டஸ்ட் புஷன். அப்படி உட்காரும்போது ரொம்ப ரொம்ப ஒரு புஷன் சோபா அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டோர் வந்து ஒரு விண்டோ, ஒரு பெரிய விண்டோ, சீலிங்லேருந்து கீழே வரைக்குமே ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 அடிக்கு விண்டோஸ், நல்ல ஒரு வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக அருமையாக பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு பூஜை ரூம், ஒரு சின்ன பூஜை ரூம், இதில் ஒரு வார்ட்ரோப், எல்லாமே பக்காவா. அடுத்து வந்து இங்கே டைனிங் இதில் நம்ம இங்கே வந்து ரொம்ப ஃப்ரீயாக நம்ம கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா ஹாலில் இருந்தே நமக்கு டைனிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பிரமாண்டமாக இருக்குது. இது வந்து UPCV இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட்டு. இது வந்து 13 mm கிரில் ஸ்டீல், ரொம்ப ஹெவியாக வந்து பிரம்மாண்டமாக வந்து போட்டிருக்கேன். இங்கே வெண்டிலேஷன் பர்பஸ்க்கு இது இருக்குது. ஸ்கெட்டிங் எல்லாமே பிக்சராகவே இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம கிச்சன் பார்ப்போம். கிச்சனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ். நமக்கு வந்து ஒரு 7 அடி அளவுக்கே வந்து கிரானைட் வெர்டிகல் டைல்ஸ் தான் எல்லாம். இது கிரானைட் பக்காவாக, இந்த பக்கமும் அந்த சைடுமே கிரானைட்டு. இது எல்லாம் டோர்ஸ் வந்து எல்லாமே ஃபிட்டிங்ஸோட கீழே வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப எல்லா வெசல்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. இங்கே கிச்சன்லேயுமே ஒரு விண்டோ,
ஃபெசிலிட்டிஸ், சிம்னி அட்டாச்சு, மேலே வந்து ஃபுல்லி ஃபர்னிச்சரு. அதே போல் இந்த பக்கமே கிச்சன் ஃபுல்லாக அந்த ஜாக்குவார் ஃபிட்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் காஸ்ட்லி ஃபிட்டிங்ஸ் தான். ரொம்ப அருமையாக ஃபிட்டிங்ஸோடது ஃபுல்லாகவே ஃபர்னிச்சர் தான் எல்லாமே. இது விப்ரோ ஸ்டீல் சுவிட்சஸ் தான் எல்லாமே லேட்டஸ்ட். இது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சரௌண்டிங்கில் அவுட்டர் சைடு வந்து சர்வெண்ட் மேக் வந்தாங்கன்னா இங்கேருந்தே அவங்க பண்ணிக்கிடுவாங்க. சுற்றி வந்து பிளேஸ் ஒரு 2 அடி 3 அடி வரைக்கும் இன்னொரு காம்பவுண்ட் வால் வந்து 7-8 அடி வரைக்கும் காம்பவுண்ட் வால் எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் போவோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பெட்ரூம் சைட்லையுமே இதுவே நமக்கு வந்து ஒரு 14:45க்கு 10:45 பெட்ரூம். நல்ல பெரிய பெட்ரூம், நல்ல டோர் வந்து ஒரு அருமையான ஃபிட்டிங்ஸான டோர்ஸ் எல்லாமே சுவிட்சஸ் ஃபெசிலிட்டியோட. இதுவுமே வார்ட்ரோப்ஸ் வந்து எல்லாமே ஒரு சரௌண்டிங்கில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரூம் கூட ஃபெசிலிட்டிஸ் அளவுக்கு வார்ட்ரோப் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கு. இங்கே ஒரு ஏசி இருக்குது, மேலே ஃபால் சீலிங் அண்டு லேட்டஸ்ட் உள்ள ஃபேன். இங்கேயுமே ஒரு விண்டோவுமே அதே தான் யூபிசிவி அண்டு கிரில் ஃபிக்ஸோட ரொம்ப அருமையான ஃபெசிலிட்டிஸ் பண்ணுங்க. இங்கே உள்ள டாய்லெட்டில் ஒரு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 8:30க்கு 4:30 ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாக்குவார். வாஷ் பேஷன் எல்லாமே ஜாக்குவார் தான். இதுவுமே க்ளோசெட்டும் வெஸ்டர்ன் க்ளோசெட் ஜாக்குவார் அண்டு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாக்குவார். இது அந்த ஃபிட்டிங்ஸ் மேலே ஷவர், வெட்டி டைல்ஸ் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 அடி அளவுக்கு மேலே இது வரைக்குமே ஃபுல்லாக டைல்ஸ் தான் எல்லாத்தையுமே. டோருமே அந்த ஃபிட்டஸ்ட் டோர் பக்காவாக இருக்கும். மேலே வந்து இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இங்கே ஹாலில் இருந்து அப்படியே மேலே ஏறுற மாதிரியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அதே போல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட இந்த கிளாஸ் சைடில் வந்து கிளாஸோட ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கீழே வந்து இந்த லாஸ்ட் இந்த எட்ஜ் வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது கீழே வந்து யூட்டிலைஸ் பிளேஸுங்க போக இங்கே சைடில் வந்து விண்டோ, இங்கேருந்து ஸ்டேர்லேருந்து வெளியே பார்த்தோம்னா இங்கே ஒரு விண்டோ வந்துடுது. இப்போ ஸ்டேர்ஸ் வந்து எல்லாமே படி கிரானைட் தான். ஃப்ளோரிங் வந்து ஃபுல்லாக வெட்டி ஃபிட் கிளாஸ் ஃப்ளோரிங் நல்லா பல நம்ம ஒரு கிரானைட் மாதிரியே இருக்கும் எல்லாமே. அப்படியே இதை ஒட்டியே நம்ம வந்து படிக்க போகலாம். இப்போ மேலே அப்படியே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். இது கிரானைட். இந்த படியுமே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய கூட அழகாக ஏறி வரலாம். படியோட ஹைட் ரொம்ப அதிகமாகலாம் இல்லாமல் ஒரு சின்ன படி அளவு தான் எல்லாமே. ஒரு ஈஸியாக இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் இதுக்கு வந்துடுறோம். ஹேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்ல ஒரு சைனிங்கோட அருமையாக இருக்கும். ஸோ 3 BHKனால கீழே ஒரு பெட்ரூம் பார்த்தோம். இங்கே மேலே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் ஃபுல்லாக பெட்ரூம் சைடில் ஃபுல் கிளாஸ் டைல்ஸ் தான் எல்லாமே. அண்ட் இங்கே ஒரு காட், இங்கே ஒரு காட், டபுள் காட். இங்கேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வார்ட்ரோப். மேலே வந்து ஃபால் சீலிங், லேட்டஸ்ட்டு ஃபால் சீலிங் எல்லாமே. அப்படியே இதுலேருந்து உள்ளே போனோம்னா இங்கேயும் ஒரு விண்டோ அண்டு பாத்ரூம். கீழே எப்படி நம்ம வாஷ் பேஷன் அண்டு ஜாக்குவார் ஃபிட்டிங்கோட பார்த்தோமோ அதே மாதிரி ஹை கிளாஸாக அருமையாக இருக்குது. இங்கேயுமே ஒரு க்ளோசெட், வெஸ்டர்ன் க்ளோசெட். கீழே என்ன ஃபெசிலிட்டிஸ் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு 8x5 by 4x5 8:30க்கு 4:30 ஃபுல் டைல்ஸ் வந்து வாட்ரோப் வந்து வால் டைல்ஸ் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கு. இங்கே சைடில் ஒரு விண்டோ ஃபெசிலிட்டிஸ். இங்கேயுமே கீழே நம்ம பார்த்த மாதிரி ஹாலில் பார்த்தோமே இங்கே ஒரு பெரிய விண்டோ. கீழே ஹைட் நம்ம இதில் இருந்து மேலே அப்படியே நம்ம வெளியே பார்த்துக்கலாம். மேலே ஒரு 10 அடி அளவுக்கு இந்த விண்டோ பெருசாக வந்துடுது. இங்கே சைட்லேயுமே இங்கே ஒரு விண்டோ ஃபுல்லாகவே யூபிவிசி தான். ஸோ ஒரு பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 3 விண்டோ வெண்டிலேஷன் ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு பால்கனி, இந்த பெட்ரூம்லேயே இருந்து அட்டாச் நீங்கள் பார்க்கும்போது பால்கனி. இங்கே மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து ஒரு விண்டோ உடன் ஃபினிஷிங் இருக்கும். உடன் ஃபினிஷிங் 4 லைட்ஸ் ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் லைட்ஸு. இது எல்லாமே ஒரு கிரானைட் ஸ்டைலில் பக்காவாக டைல்ஸோட இது ஃபுல்லாக பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு குழந்தைகளை வந்து ஒரு 2 அடியில் வச்சா கீழே எட்டி பார்த்துருவாங்கன்ற அளவுக்கு இல்லாமல் இதோட ஹைட்டே வந்து ஒரு 5 அடி ஹைட் வச்சு நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கீழே ஸ்டேரில் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி கிளாஸ் வித்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட பால்கனி. ஸோ இப்போ அருமையாக மழை வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு கிளைமேட்டே பார்க்கும்போது ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம். அடுத்த உள்ளதில்
ஓகே, வெளியே இருக்க அந்த நேச்சுரல் கிளைமேட் பார்த்தீங்க, கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஊட்டி கொடைக்கானல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரம்மியமான ஒரு கிளைமேட்டு. எப்பயுமே இந்த பிளேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அடுத்தது நம்ம ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னொரு பெட்ரூம் பார்க்க போகிறோம். ஸோ இப்படி ஸ்டேர்லேருந்து வந்தவுடனே இங்கே ஒரு பெட்ரூம் ரொம்ப அருமையாக அதே மாதிரி நமக்கு பெட்ரூம்ஸ் டைல்ஸ் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிளாஸில் வெட்டிஃபைட் டைல்ஸ் தான். இங்கேருந்து வந்தோம்னா அது ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பெட்ரூம், அதுவுமே அதே சைஸ் தான். நமக்கு ஒரு 10.75க்கு 11 அந்த சைஸ்லேயே வந்து வந்துடும். எல்லாருமே காட் ஃபெசிலிட்டிஸ், அந்த கீழே இருக்க மாதிரி டோர், பக்காவான டோர் எல்லாமே ஃபிட்டிங்ஸ், காஸ்ட்லி ஃபிட்டிங்ஸோட. இங்கே கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உடன் ஃப்ளோரிங் வந்து உடன் ஃப்ளோரிங்கோட டைல்ஸ் தான். உடன் ஃப்ளோரிங் மேட்சாக வந்து அப்படியே நம்ம ஒரு கூலிங் பிளேஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் நேச்சுரலாக. அதே மாதிரி ஒரு டபுள் காட். இங்கே அதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஏசி இருக்குமா, இங்கே ஏசி அண்டு ஃபுல் வாட்ரோப், டைல்ஸோட வாட்ரோப் இது மாதிரி அருமையாக அந்த இது ஃபுல்லாகவே வால் டைல்ஸ் வச்சுருக்காங்க. இதுவுமே யூபிசி. ஒரு விண்டோ இது அதே மாதிரி தான். இங்கே பக்கத்தில் உள்ள வந்து ஒரு டாய்லெட் வாஷ் பேஷன் அண்டு க்ளோசெட், இந்தியன் வெர்ஷன் க்ளோசெட் வந்துடும். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கோம். அந்த வால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ஒவ்வொரு பெட்ரூமுமே ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான வால் டைல்ஸ், ஒரு மேட்ச் அண்டு ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர்ஸாக ரொம்ப பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. இந்த பெட்ரூம்லேயும் அதே மாதிரி ஒரு 7 அடி அளவுக்கு வார்ட்ரோப்போட, இங்கேயுமே அதே மாதிரி 7 அடி அளவுக்கு அந்த வார்ட்ரோப் ஃபுல்லாகவே எல்லாமே லாஸ்ட் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. மேலே அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஓப்பன் டெரஸ் அதே மாதிரி தான். சுற்றி மேலே இது வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட் பிளேஸ் வரைக்கும் வரும் எல்லாமே. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சோபா பில்டர்ஸ் அண்ட் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ். தேங்க்யூ.